ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி கழுவிட்டு இதை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் இன்றைக்கி பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வதங்கினோன்னா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும் வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுரும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுங்க. இது நல்லா வெந்து வந்த பிறகு இதோட வந்து நம்ம வேர்க்கடலை வந்து நான் வந்து மிக்சியில் லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப கொரன்னு இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணும்னா கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.